ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ப்ளவுஸ் வெட்டுறதுல 4ஆம் பாகம் எப்படின்னா லைனிங் போட்டு வெட்டினோம்ல, அதை ப்ளவுஸ் பிட்டில் போட்டு வெட்டப்போம். அது எப்படின்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டை இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த 2 பக்கம் பார்ட்ரு வரும்ல, இடுப்புக்கு வேணுன்றவங்க ஒரு பார்ட்ரு மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க கைக்கே போதும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி மடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ குண்டாக இருக்கவங்களுக்கும் வெட்டிக்கலாம். ஜாயிண்ட்டு போட வேண்டியது பிரச்சனை வராது. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பேக் தட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த பார்டர் இருக்குல்ல, கை பார்டரை சென்ட்ரு பண்ணி இந்த வெட்டின கையை இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு கைக்கு லைனிங் பத்தாமல் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பிட்டு ஒரு 4 பிட்டு வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையை இந்த இடத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சுட்டு இது அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு, முன் தட்டு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். நேராக பேக் தட்டு போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி நேராக போடாமல் இது மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸாக போட்டுட்டு பட்டியும் வச்சிடலாம். பட்டி துணியும் வச்சுட்டு இந்த மாதிரி பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, கை இந்த இடத்துலையும் பின் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊக்கு ஊசி ஏதோ ஒன்று இருந்தால் இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. வெட்டும்போது விலகாமல் இருக்கும். பட்டி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஜாயிண்ட் போட வேண்டிய வேலை வராது. தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒவ்வொருலாம் இந்த கைக்கு இதுக்கெலாம் ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி போட்டு அவ்வளோ எல்லா பக்கமும் வெட்டி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட் தட்டு, இது பட்டி பீஸு, இது கை இதுக்கு ஜாயின் போட வேண்டியது வராது. ப்ளவுஸுக்கு ஜாயிண்ட் போட வேண்டியது வராது. லைனிங் மட்டும் போட்டால் போதும். லைனிங் மட்டும் ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு தைச்சா போதும். அடுத்து பேக் தட்டு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி பின்னு போட்டு வெட்டினீங்கன்னா வெட்டும்போது விலகாமல் வரும், நல்லாயிருக்கும் வெட்டுறதுக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு துணி சுருங்கிட்டாலும் சேஃப் மாறிடும். அது மாதிரி இது மாதிரி நல்லா பின் போட்டு வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் தட்டு, அடுத்து கை, இந்த டிசைன் நானே தான் போட்டேன், கையிலே போட்டேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டிருக்கேன். பேக் தட்டு, பட்டி இன்னொரு பீஸ் இருந்தால் வெட்டிக்கலாம். வெட்டினது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இது பட்டி இருக்கட்டும். இது வெட்டினதில் எக்ஸ்ட்ரா வந்த பீஸு, வெட்டினதில் கழிவு வரும்ல அந்த பீஸு. இப்போ இது மேலே இவ்வளோ லென்த் இருக்குதுல்ல, இதில் பட்டி இன்னொருக்கா வச்சு வெட்டிக்கலாம். அந்த லைனிங் மட்டும் எடுத்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு இதே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பட்டிக்கு எப்படி ஒரு 3-4 துணி பிட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டாக நிற்கும் ப்ளவுஸு. இதே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், வெட்டியாச்சு. பட்டியும் மடித்து இதில் வச்சு கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வெட்டினதெல்லாம் கட்டி வச்சுட்டு
அதே மாதிரி இந்த வேஸ்ட்டு எதையுமே தூக்கி போட்டுறாதீங்க. ப்ளவுஸ் தச்சு முடிக்கின்ற இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லாயிருக்கும், லென்த்தாக இருக்குது. எதையுமே தூக்கி போட்டுறாதீங்க. ப்ளவுஸ் தச்சு முடித்து கரெக்டாக இருக்குன்ற அளவுக்கு அது வரைக்கும் இந்த பிட்டை வந்து பத்திரமா வச்சுட்டே தான் இருக்கணும். இதே மாதிரியே இந்த பிட்டையும் மடித்து கட்டி பத்திரமா வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதையும் கட்டி வச்சாச்சு, பத்திரமா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் கட்டி மொத்தமாக வச்சிடலாம். அடுத்த வீடியோ தைக்கிறது வந்து 5ஆம் பாகத்தில் தைக்கிற வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் தைக்கிறது ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டம்தான். பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.